ஹாய் காய்ஸ், ஊருக்கு கிளம்பிட்டேன். சென்னையில இருந்து அறந்தாங்கி. ஹாய் காய்ஸ், ஊருக்கு கிளம்பிட்டேன். சென்னையில இருந்து அறந்தாங்கி. சொந்த ஊர் அறந்தாங்கி. சொந்த ஊர்ல அறந்தாங்கில இருந்து விஜயபுரம். சரி, நம்மகிட்ட தான் பைக் இருக்கு, பைக்லயே போகணும். வண்டியில கொஞ்சம் வேலை இருக்கு. திரும்பி வரும்போதும் பைக்ல தான் வருவேன். ஆனா திரும்பி வரும்போது எந்த தப்பு பண்ண மாட்டேன். சரி, காலைல சென்னையில இருந்து கிளம்பும் போது ஓகே, அணத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவா பனி பெய்யல. அப்படி 5:30க்கு எந்திரிச்சேன். 5:30க்கே கிளம்பிட்டேன். கிளம்பி சரி, அதான் பனி பெய்யலையே, குளிர்லையே அப்படி சொல்லிட்டு கூடிய ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்பதான் ஃபீல் பண்றேன், ஏன்டா கூடிய ரூம்ல வச்சுட்டு வந்தோம் அப்படின்ட்டு. நல்ல வேலை ஃபுல் ஹேண்டாச்சு போட்டு வந்தேன். இல்லாட்டி சுத்தமா செத்துருப்பேன். சரியானதா குளிருது. ஆனால் பைக்ல வர்ற மாதிரி இருந்தா கூடி ஏதாச்சும் போட்டு வந்துடணும், அவ்வளோதான். பார்ப்போம். இனி ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், காஞ்சு கருவாடாயிருவேன். இதான் நம்ம வண்டி. பேக்கு பின்னாடி ஹெல்மெட்டு இல்லைனா அலாய் வீலு அப்படின்னு கேட்டேன்னா, ஆமா அலாய் வீலு நம்ம வண்டிக்கு தான் வாங்கினேன். புதுப்பேட்டையில போயிட்டு வாங்கிக்கிட்டு இந்த நாள் போய் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். பைக்கில் வாங்க ஜாலியாக இருக்கும். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா?
நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் வெயில் தாங்காமல் ஒரு ஆந்தை ரோட்டில் கிடந்துச்சு. தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அதை அப்படியே பறக்க விட்டு நானும் கிளம்பிட்டேன். காலையில் ஊருக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்பி காலைல 5:30க்கு கிளம்புனேன். மணி எத்தனை 2:30. இன்னும் வீட்டுக்கு போக 1 ஹவர் ஆகும். எப்படியும் 2:30 3:30 4 மணி ஆயிரும் வீட்டுக்கு போக. காலையில் 5:30க்கு கிளம்புனவன். சரியான குளிர். இப்போ இல்லாமல் சரியான வெயில். பக்கத்தில் வந்துட்டேன். ஊருக்கு பக்கத்தில் குளவாப்பட்டிக்கும் முன்னாடி நிற்கிறேன். தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க என் கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு. என் கண்ணு வேணும்னு கேட்டியா? தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரியான தூக்கம். ஒன்றும் பண்ண முடியல. அதான் வண்டியை நிப்பாட்டியாச்சு. இடையில நிப்பாட்டி தான் வந்தேன். அது குண்டி வெளியினால நிப்பாட்டினேன். இப்போ தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு கொஞ்ச நேரம் தான், 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். பைக்கில் வாங்க, ஜாலியாக இருக்கும்.